அன்புநீர்களே, காசாவுக்குள் ஒரு அமைதியை ரம்ஸ்மாம் கொண்டு வந்தாலும் ஆங்காங்கு இஸ்ரேலிய படை நரபலி எடுத்த வண்ணம் தான் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, எந்த நிமிடத்திலும் இது ஒரு அமைதி ஒப்பந்தம் சீர்குலைய வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் ரம்ஸ்மாமும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கார் இல்லை, அமைதி ஒப்பந்தம் மீறப்படுமானால் ஹமாஸை அழிப்பேன் என்று. அதாவது முழு நோக்கம் ஒரு அமைதி ஒப்பந்தம் எதுக்கு அப்பால் இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டெடுப்பது என்பதுதான் ஒரு குறி. ஹாஸ்டேஜ் அத்தனை பேரையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் நெதன்யாவோட ஒரு குறிக்கோளா இருந்துச்சு. ஏனெனில் அவள் அந்த கைதிகளை அவர் எடுக்கவில்லை என்றால் இஸ்ரேலுக்குள்ள அவருக்கு தொடரும் ஆர்ப்பாட்டத்தை அமைதி கொள்ள முடியாது. இப்ப அவரு இந்த மக்களுக்காகத்தான் அவர் அமைதிக்கு வந்திருக்கிறார் என்றும் இஸ்ரேலுக்கு ஒரு கதையும் பரவி கொண்டிருக்கின்ற இந்த மக்களை மீட்டெடுப்பத்தான் நான் இவ்வளவு இறங்கி சென்றேன். என்னால் அவருடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தொடர்ந்து இந்த மக்களை ஓரளவு அமைதிப்படுத்துவதற்காகவும் தான் இந்த ஹாஸ்டேஜ் 21 பேரையும் மீட்டெடுத்திக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்களோட காரியம் இலக்கு வெற்றி பெற்ற பிற்பாடு வலிய நீ சண்டைக்கு வா, அந்த வடிவேல் கூப்பிடுவார்ல, நீ தைரியமான ஆளை சண்டைக்கு வான்ற மாதிரி வேண்டுமென்றே ஹமாஸை பம்புக்கு இழுப்பது போன்று யுத்தத்துக்கு இழுக்க பார்க்கின்றது IDF. அதற்கான இந்த பெஸ்ட் பேங்க் ஏரியாவெல்லாம், காசாவின் பெஸ்ட் பேங்க் ஏரியாவெல்லாம் மிக அதிகமாக இந்த இஸ்ரேலிய படைகள் இந்த நரபலி செய்கின்றார்கள். அடிக்கடி சுட்டுக் கொள்வது, அப்பாவி மக்களை அங்கு போலினுக்கு, அதாவது உதவி கோரி இந்த உணவு இப்ப லொரிகள் வருகிறது இல்லை, ஒரு நாளைக்கு இப்ப எத்தனை லொரியும் வரலாம், ஒரு நாளைக்கு குறைந்தது 400 லொரிகள் உணவு பொட்டலங்கள் அடங்கிய லொரிகள் உள்ளே வரலாம் என்பதுதான் இந்த எக்ரிமெண்ட். அதன்படி ஏராளமான லொரிகள் காசாவுக்குள் வந்த வண்ணம் இருக்கின்றது. ஒருபுறம் இருக்க அந்த லொரிக்குள்ள 8 பேர்களும் வருகின்றார்கள். ஒட்டுப்படை இல்லையா, நம்ம வடகிழக்குல பார்த்திருப்போம் இல்ல, ஒட்டுப்படைகள். புலிகளுக்கு எதிராக இயங்கிய ஒட்டுப்படைகள்லாம் புலிகள் பிடிச்சு போட்டு இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்களை கட்டி சென்டென்ஸ் கொடுத்தாங்கல்ல, மரண தண்டனை. அந்த மாதிரி இப்பொழுது காசாவுக்குள் இந்த மாதிரி ஒரு ரடா படை என்று இயங்குது. ஹமாஸால ஸ்பெஷல் டீமாக அது கட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது, முழு மக்களின் ஆதரவுடன். இப்ப மடியில கனம் இல்லை என்றால் பலிக்கு பயம் இல்லை. இப்ப நமக்கெல்லாம் பயம் இல்லை. நாம கிழக்குல எந்த வடக்கு போகலப்பா, கிழக்குல நாங்க எந்த பகுதிக்கும் போனோம், எங்களுக்கு பயம் இல்லையே. நாங்க யார காட்டி கொடுக்க போகவும் இல்லை, நாங்க புலிகளுக்கு எதிராக இயங்கவும் இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. ஆனால் புலிகளை எதிர்த்தவர்களும் புலிக்கு எதிராக நின்றவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இல்ல. அதே போன்று ஹமாஸுக்கு எதிராக காசாவுக்குள்ள இஸ்ரேலுக்கு படைக்கு கூட வால் பிடித்தவங்க, அவனுக்கு கூட திருந்தவங்க, கள்ளர்கள், எல்லாமே திருடர்கள், காட்டி கொடுத்தவர்கள், ஒட்டுப்படைகள், இவைகளை இப்போது காசாவுக்குள் வேட்டையாடப்பட்டு பகிரங்கமாக மக்கள் முன்னிலையில் கண்கள் கட்டப்பட்டு நிலத்தில் அவங்களை குனிய வைத்து அல்லது முட்டுக்காலில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டு வருகின்றார்கள் 8 பேர்கள். 8 பேர் கொல்லத்தான் போன, அது எவன்டாலும் பரவாயில்ல, எந்த இனம் மத மொழிகளுக்கு அப்பால் காட்டி கொடுக்கிறவன் இந்த மாதிரி ஆக்கள்லாம் சுட்டுக் கொல்லத்தான். அது நானும் சொல்லுவேன். நீ என்ன காட்டி கொடுக்க போற? உனக்கு அதான் தொழிலு, நமக்கு அது தொழிலே கிடையாது. எங்களுக்கு அந்த பயமே இல்லை, பாத்தீங்களா? எனவே அது குறித்து பார்ப்போமா? காசாவில் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியான ரடா படை பலஸ்தீன பிரிவுகளின் முழு ஆதரவுடன் ஒத்துழைப்பாளர்கள் மற்றும் குற்றவியல் வலையமைப்புகளை குறிவைத்து பகுதி முழுவதும் ஒரு பரந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவில் உள்ள ஒரு பலஸ்தீன பாதுகாப்பு வட்டாரம் எதிர்ப்பின் உள் பாதுகாப்பு எந்திரத்துடன் இணைந்து ரடா படை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் ஒத்துழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களையும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களையும் காட்டி கொடுத்தவங்க அவங்கள்தான் பின்தொடர்வதாக காசா பகுதி முழுவதும் பரந்த அளவிலான நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பலஸ்தீன செய்தி நிறுவனமான ஷபா படி இந்த பிரச்சாரம் வீட்டு முன்னணியை சுத்திகரிக்கவும் மக்களின் பாதுகாப்பையும் எதிர்ப்பையும் பாதுகாக்கவும் ரடா படையின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்று அந்த வட்டாரம் தெரிவிக்கின்றது. இது முன்வந்து நிலைமையை சரி செய்வதற்கான இறுதி வாய்ப்பு என்றும்
அந்த வட்டாரம் எச்சரித்திருக்கின்றது இந்த எட்டப்பர்களுக்காக. இதற்கு பிறகு நீதியின் உறுதியான கரத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் இது ஒவ்வொரு துரோகி மற்றும் கூட்டாளியையும் சென்றடையும் என்றும் மேலும் கூறியிருக்கின்றது. காசாவில் உள்துறை மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தலைமையிலான பாதுகாப்பு பிரச்சாரத்துக்கு பலஸ்தீனிய பிரிவுகள் முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. இது சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் அதை மீறுபவர்களை முகவர்கள், கூலிப்படையினர், திருடர்கள் மற்றும் ஆக்கிரமிப்புடன் இந்த நடவடிக்கை அனைத்து பலஸ்தீன பிரிவுகளையும் முழு ஆதரவையும் தேசிய ஒருமித்த கருத்தையும் கொண்டுள்ளது என்றும் அத்துடன் எதிர்ப்பின் பாதுகாப்பு படைகளின் ஆதரவையும் கொண்டுள்ளது என்றும் இது ஒழுங்கு மற்றும் ஸ்திரத்தன்மை மீட்டெடுப்பது மற்றும் குற்றம், உளவு பார்த்தல் மற்றும் ஊழல் வலையமைப்புகளை அகற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் பிரிவு வலியுறுத்தி இருக்கின்றது. ஆக அந்த அமைதியான மக்களுக்கு எதிராக ஒட்டுண்ணி வேலை பார்த்தவங்க தான் இந்த தண்டனை. நம்ம அது அப்பாவி மக்களுக்கு இல்லையே. அதாவது ஒரு மண் போராட்டம், மண்ணுக்கான போராட்டத்துக்கு எதிராக நின்றவர்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுல பேச்சு அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, மண்ணுக்கான மக்களின் மண்ணுக்கான மக்களின் தாய் மண்ணுக்கான போராட்டத்தில் குறுக்கே நின்ற ஒற்றர்கள். போதுமா? அவ்வளவுதான். தடுப்பு படை மத்திய காசா நகரில் ஒரு இலக்கு நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் இதன் விளைவாக பல தேடப்படும் நபர்கள் மற்றும் சட்ட விரோதிகள் ஒழிக்கப்பட்டதாகவும் ஒரு பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்தது. அதாக இந்த இல்லீகல் பாயிண்டுக்குள்ள ஈடுபட்டவங்களை தேடி தேடி அழிக்கின்றார்கள். வாங்கி கட்டுங்க. உங்களுக்கு எதுக்குடா? என்னத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எட்டப்பன் வேலை? செத்து போங்க நாய்களா. பலஸ்தீன ஊடகங்கள் இந்த வார தொடக்கத்தில் இஸ்ரேலுடன் ஒத்துழைப்பவர்கள் என்று விவரிக்கப்பட்ட எட்டப்பர்கள் பல நபர்களை எதிர்ப்பு படைகள் தூக்கிலிட்டதாகவும், ஷூட்டிங் அவ்வளவுதான், காசா நகரில் மற்றவர்களை கைது செய்வதாகவும் செய்தி வெளியிட்டது. ஜூன் 25, 2025 பிற்பகுதியில் காசாவின் எதிர்ப்பு படைகளால் நிறுவப்பட்ட ஒரு சிறப்பு களப்பிரிவான ரடா படை சட்டவிரோதம், திருட்டு, உளவு பார்த்தல் மற்றும் சமூக மற்றும் தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தும் குற்றங்களை எதிர்த்து போடுவதற்காக உருவாக்கப்பட்டது. அவ்வளவுதான். அதன் உருவாக்கத்திலிருந்து படை அதன் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளது. ஆக்கிரமிப்புடன் ஒத்துழைப்பதாக சந்தேகிக்கப்படுபவர்களுக்கு எதிராக துல்லியமான சோதனைகளை உள்ளடக்கிய நேரடி நடவடிக்கையாகும் என்றும் கூறப்படுகின்றது. காசா பாதுகாப்பு படைகள் குற்ற கும்பல்கள், ஒத்துழைப்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஹமாசுடன் இணைந்து ரடா படை இந்த நடவடிக்கையை கூட்டு பணியாளர்களையும் குற்ற கும்பல்களையும் குறிவைத்து அந்த பகுதியை நிலைநிறுத்துவதற்கான புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசா நகரத்தின் பல சுற்றுப்புறங்களில் ஆயுத குழுக்களுக்கு இடையே பல வாரங்களாக நடந்த மோதல்கள் மற்றும் குற்றச் செயல்கள் குறித்த அறிக்கைகளை தொடர்ந்து காசா உள்துறை அமைச்சகமும் அதனுடன் இணைந்து பாதுகாப்பு படைகளும் காசா பகுதி முழுவதும் ஒழுங்கு மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கும் நோக்கில் ஒரு பெரிய அளவிலான பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றது. ஹமாசுடன் இணைந்த ரடா பாதுகாப்பு படை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த பிரச்சாரம் காசா நகரத்தின் மையத்தில் ஒரு துல்லியமான நடவடிக்கையை நடத்தியுள்ளது. இதன் விளைவாக பல தேடப்படும் நபர்கள் மற்றும் சட்டவிரோதிகள் நடுநிலையாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காசா நகரத்தின் பல நிலைகளை கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதாகவும் துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளவர்களை கொல்வது மற்றும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களில் பங்கேற்ற நபர்களை துப்பரவு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவோம், கிளீன் காசா அப்படின்னு சொல்லுவோமா, கைது செய்துள்ளதாகவும் அந்த குழு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக செயல்படும் ஏராளமான ஒத்துழைப்பாளர்களையும் சட்ட விரோதிகளையும் தனிநபர்களையும் கைது செய்வதை நோக்கமாக கொண்ட பரந்த அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாக ராடா சர்வதேச ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றது. போரின் போது ஆயுதமேந்திய போராளிகளுடன் ஒத்துழைப்பாளர்களை ஆட்சேர்ப்பதில் ஈடுபட்ட பல சந்தேக நபர்கள் தெற்கு காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. ரடா அறிக்கையை மேற்கோள் காட்டிய CNN தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் அடையாளங்களை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் கூறியிருக்கின்றது. இருப்பினும் காசா நகரத்தின் அல் ஷப்ரா சுற்றுப்புறத்தை தளமாக கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த குலமான டோக்முஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையே பல நாட்கள் மோதல்கள் நடந்ததாக கூறப்பட்ட பின்னர் இந்த நடவடிக்கை வீடியோ மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
ஒரு கூட்டு நடவடிக்கையில் பலஸ்தீன எதிர்ப்பு பிரிவுகள் நடந்து வரும் பாதுகாப்பு நடவடிக்கையை குடிமக்களை பாதுகாப்பதற்கும் உள் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் ஒரு தேசிய தேவை என்று விவரித்துள்ளது. அத்தகைய செயல்களில் ஈடுபட்ட தங்கள் மகன்களை ஒப்படைக்க பிரிவுகள் குடும்பங்களை வலியுறுத்தின. மேலும் பிரச்சாரம் பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கும் கூலிப்படையினர் மற்றும் எதிரிகளின் முகவர்களை பின்தொடர்வதற்கும் தேசிய ஒருமித்த கருத்தை அனுபவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் பலஸ்தீன ஆணையம் காசாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுவதை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதை நீதிக்கு புறம்பானவை என்று கூறியிருக்கின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்று இஸ்ரேல் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றது. இருப்பினும் இயக்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட உள் பாதுகாப்பு பிரச்சாரம் குற்றவியல் மற்றும் ஒத்துழைப்பு வலையமைப்புகளுக்கு எதிராக அதன் அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் அந்த இடத்தின் மீது கட்டுப்பாட்டை பேணுவதற்கான அதன் உறுதியையும் குறிக்கின்றது. கைதி ஒப்படைப்புகளுக்கு பிறகு அல் கசாம் படைப்பிரிவு ரகசிய நிழல் பிரிவுக்கு மரியாதை செலுத்துகிறது. அதாவது இந்த ஹாஸ்டேஜ், இந்த இஸ்ரேல்ல பணைய கைதிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பாதுகாப்பதற்கு ஹசாம் அல் கசாம் ஒரு தனி பிரிவு. இந்த பிரிவை உடைக்க இஸ்ரேல் மிகப்பெரிய முயற்சி செய்தது. ஆனால் அது வெற்றி அளிக்கவில்லை. அது ஒரு மறைமுகமான, அதாவது இங்க நம்ம ஏன் இந்த புலிகளை பத்தி சொல்றோம் என்றால், நேரடியாக இந்த விடயம் உங்களுக்கு விளங்க வேண்டும். அதாவது பிளாக்கெட்ஸ், கருப்பு புலிகள், பிளாக் புலி, அதாவது அது தற்கொலை படை அப்படிதான் சொல்லலாம். அது ஆமா, மன்னிக்கணும். இந்த சூசைட் பிரிவிலான பிளாக்கெட்ஸ்ல கூட அதுல மிக கூடுதலானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இப்ப அதாவது அவங்க இந்த செயற்பாடு ரிமூவ் பண்ண அந்த விட்டு விலகிருப்பாங்க. அந்த படைகளை யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அது மிக அதிகமாக இயக்கத்தின் 1ஆம் 2ஆம் 3ஆம் கட்டங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு விளங்கிருக்குமே, சூசைட், அந்த தற்கொலை பிரிவு. அந்த தற்கொலை பிரிவை பத்தி தலைவர் அப்புறம் பொட்டு வேற யாருக்குமே தெரிய வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் காசாவில் அல் கசாம் பிரிவில் ஒரு ஸ்பெஷல் டீம். இந்த டீம் தான் இந்த இஸ்ரேல்ல பணைய கைதிகளை பாதுகாத்த பிரிவு. அவங்கள ஒழிக்கிறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, கொல்லுவதற்கு இஸ்ரேல் மிக அதிகமாக ஈடுபட்டுச்சு. துளியளவும் பிடிக்கல. புரிஞ்சுச்சா? அதைதான் நாங்க சொல்ல வந்தோம். கைதி ஒப்படைப்புக்கு பிறகு அல் கசாம் படைப்பிரிவுகள் ரகசிய நிழல் பிரிவுக்கு மரியாதை செலுத்த, அதாவது அவங்க தலை வணங்கினாங்க. அந்த பிரிவு உலக காலமும் செம்மையான முறையில, நல்ல முறையில அதாவது இஷ்டப்படி எங்க மறைச்சி வைக்க முடியுமோ. ஏனெனில் அந்த பணைய கைதிகளை மீட்டெடுக்கிறதுக்கு இஸ்ரேல் தோத்து போச்சு. வெற்றியே கிடைக்கல. அவங்களுக்கு சொல்ல போனா மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க. பங்கர் பிளாஸ்டர், அதை கூட பிடிச்சி பங்கருக்குலாம் இருந்தாங்க. அது பங்கர்ண்டா ஒரு பங்கர்ல பார்க்கும், அதாவது சீனாவுல பார்த்திருப்பீங்க, ஒரு 30 ரோடு ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி போகும். பிடிக்க முடியுமா? பார்க்க முடியுமா? தேட முடியுமா? அந்த மாதிரி தான் அல் கசாம் ஸ்பெஷல் யூனிட் ஒன்று தான் அவங்கள பாதுகாத்தாங்க. அவங்கள காசாவில் இஸ்ரேலிய கைதிகளை பாதுகாப்பதற்கும் கைதிகள் பரிமாற்றங்களின் வெற்றியை உறுதி செய்வதற்கும் பெருமை சேர்த்த ரகசிய நிழல் பிரிவு, ஷடோ சீக்ரெட் கமிஷன் பிரிவு தான் அது. அல் கசாம் படைப்பிரிவில ஒரு சீக்ரெட் பிரிவு, புலிகள்ல ஒரு சூசைட் பிரிவு போன்றோம் படைப்பிரிவு அஞ்சலி செலுத்தியது. ஏனெனில் அதன் அரிதான பொது தோற்றம், அவங்க யாருக்கும் மக்கள் எல்லாம் பார்க்க இல்லாது, எல்லாம் மூஞ்ச மறைச்சிருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது. நம்ம வெளியில அவங்கள ஆயுதம் மட்டும் தான் பார்க்கலாம். பொது தோற்றம் இஸ்ரேல் விவாதத்தை தூண்டி இருக்கின்றது. பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் ஹசாம் படை பிரிவின் எதிர்ப்பாளர்களால் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய வீரர்கள் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து நிழல் பிரிவுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றது இந்த ஹமாஸ் பிரிவு. ஹசாம் படை பிரிவுகள் நிழல் பிரிவின் அறியப்படாத வீரர்களுக்கு ஒரு பொருத்தமான அஞ்சலி என்று எழுதியிருக்கின்றது ஒரு செய்தியில. இஸ்ரேல் அவர்களின் தலைவிதியை வெளிக்கொணர தொடர்ந்து, அதாவது தலை என்ற சென்டென்ஸ், இந்த சுட்டுக் கொள்வது, மரண தண்டனை தொடர்ந்து முயற்சித்த போதிலும் எதிர்ப்பாளர்களால் பிடிக்கப்பட்ட கைதிகளை பாதுகாப்பதற்கும் மறைப்பதற்கும் அந்த குழு மிகப்பெரிய முயற்சி எடுத்து பாதுகாத்திருக்கின்றது என்ற அவன் எல்லா துப்பாக்கி கொடிகளுக்கும். இந்த அஞ்சலி அல் அக்ஸா இண்டிபாடாவின் 2 ஆண்டுகளில் எதிரியின் கைதிகளையும் மிகவும் கடினமான சூழ்நிலையில்
பாதுகாத்தவர்களுக்கும் எங்கள் கைதிகளுக்கு விடுதலை அளிப்பதற்காக எதிர்ப்பாளர்களின் வாக்குறுதி நிறைவேறும் வரை தங்கள் முயற்சியையும் இரத்தத்தையும் கொடுத்ததற்கு எங்கள் படைப்பிரிவு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றது. காசா பகுதியில் இஸ்ரேலிய கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் எதிர்கால கைதிகள் பரிமாற்ற நடவடிக்கைகளின் வெற்றியை பாதுகாக்க முழுமையான பெயர் தெரியாத தம்மை பராமரித்தல் போன்ற அதன் பணியின் உணர்திறன் தன்மை காரணமாக நிழல் பிரிவு கடுமையான ரகசியமாக செயல்பட்டிருந்தது. இந்த பிரிவின் இருப்பு முதலில் 2016 ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு சகாப்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய சிப்பாய் கிலாட் சாலிட்டியை பாதுகாக்க நியமிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை இறுதியில் வெற்றிகரமாக கைதிகள் பரிமாற்றத்துக்கு வழிவகுத்துள்ளது. கைதிகள் விடுதலை செயல்படுவதற்கு முன்னதாக பிரிவின் உறுப்பினர்கள் கைதிகள் தங்கள் குடும்பத்துடன் தொலைபேசியில் பேச அனுமதித்தனர். அதாவது இந்த ஹாஸ்டேஜ் எல்லாமே இஸ்ரேலிய ஃபேமிலியுடன் பேசினாங்க. ஒரு உறுப்பினர் எபிரேபிய மொழியில் பேசி இருக்கின்ற அதுக்கெல்லாம் விளைவளித்தது. ஆக தற்பொழுது இந்த அல்கசாம் பிரிவின் ஸ்பெஷல் டீம் தொடர்ந்து இயங்கும் என்றும் எட்டப்பர்கள் காட்டி கொடுத்தவர்கள் போட்டு கொடுத்தவர்கள் முற்றுமுழுதாக மரண தண்டனைக்குள் ஆளாக்கப்பட்டு வருகிறது. அது அதாவது பலஸ்தீன மக்கள்ல உள்ளவங்க தான். இப்ப நீங்க 100 ஒரு கூடையில 100 மாம்பழமும் ஒழுங்கா இல்ல, 2 அவிஞ்சிருக்கும் இல்ல, ஊத்த இருக்கும் இல்ல, எல்லா இனத்திலும் எல்லா உலகத்தின் எல்லா மூலைகளிலும் எட்டப்பர் இருப்பார்கள். அது நான் தொடர்ந்து சொல்லி வரோம் இல்ல, எங்கேயும் தானே, எங்க ஈரானுக்குள்ளே வெட்டப்பன் தானே பிடிபாட்டான், அத்தனை முஸ்லிம் தானே இல்ல. இவன் இந்தியன் பிடிபட்ட 4000 அது வேற விடயம். உள்ளுக்குள்ள இருந்து அகதியாக சென்று ஈரானுக்குள்ள அத்தனை சயின்டிஸ்ட்களை காட்டி கொடுத்தவன் ஆறு? அந்த வெட்டப்பன் தான். அந்த வெட்டப்பனை மன்னிக்க முடியுமா? ரோட்டுல போட்டு தள்ள வேண்டியதான், போட்டு புதைக்க வேண்டியதான். அதே போலதான் காசாவுக்குள்ள தொடர்ந்து வேட்டையாடப்பட்டு வருகின்றார்கள் எட்டப்பர்கள். போட்டு கொடுத்தவங்க காட்டி கொடுத்தவங்க நாய்களை செத்து போட்டும். இவங்களை வச்சு என்ன செய்ய? இவங்களுக்கு என்ன மலர் மாலை அணிவித்து இவங்களை கும்பிடவா முடியும்? இவனுக்கு எல்லாம் இப்படித்தான் சாவடிக்கணும். தலையை கட்டி கண்ணை கட்டியாச்சு, கையை கட்டியாச்சு, முட்டுக்கால் போட்டாச்சு, ஒரே ஷாட் ஒன் மேன் ஷோ அடிச்சு தள்ளு, துப்பாக்கியில போட்டு தள்ளு, சுட்டாச்சு, போயாச்சு. ஆம், இதுதான் காசாவில் எட்டப்பெருக்களுக்கு நடக்கின்ற சென்டென்ஸ், மரண தண்டனை. போதுமா? இந்த விடயம் வந்துச்சா? இதுவரையும் தந்துட்டோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.